நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன், முத்துராஜ், மணிராஜ், தங்கராஜ் ஆகியோர் கட்டிடம் சென்ட்ரிங் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் 4 பேரும் நேற்று இரவு ஆம்னி வேனில் குற்றாலத்திற்கு குளிக்க சென்றுவிட்டு அதிகாலை வீட்டிற்கு திரும்பி சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி வேன் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த சிலிண்டர் லாரி மீது மோதியது. இதில் ஓட்டுநர் மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் முத்துராஜ், மணிகண்டன், தங்கராஜ் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலறிந்து வந்த ஆலங்குளம் தீயணைப்பு வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். மேலும் காயமடைந்தவர்கள் ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ஆலங்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே மை பெஸ்மி பிரியாணி என்ற பெயரில் உணவகம் இயங்கி வருகிறது. இந்த உணவகத்திற்கு சென்ற வாடிக்கையாளர் ஒருவர் தன் குடும்பத்தினருடன் பிரியாணியை ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொண்டிருந்துள்ளார். அப்போது பிரியாணியில் ஒன்று இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து கடையில் பணிபுரிந்த ஊழியரிடம் தெரிவித்த போது அவர் முறையாக பதிலளிக்காததால் இருந்த வீடியோவை தனது செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேல் அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பேரூராட்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் தெற்கு மாவட்ட தலைவர் யாசிர் அராஃபத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கவளை கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி உடையப்பன் மகன் ரவி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பேர்க்கலைக்காடு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் படித்த இம்மாணவன் பள்ளியில் நடந்த தேர்வுகளில் நன்றாக கவனம் செலுத்தி படித்து அதிக மதிப்பெண் எடுத்துள்ளார். இந்நிலையில் மாணவனின் ஏழ்மையை அறிந்த பள்ளி ஆசிரியர்கள் மாணவனின் மருத்துவ படிப்பு கனவிற்காக சிறப்பு நீட் தேர்வு பயிற்சி அளித்தனர். ஆசிரியர்களில் இருந்த நீட் தேர்வு பயிற்சியால் இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் மாணவன் ரவி 597 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார். 7.5% ஒதுக்கீட்டால் கிராமப்புறத்தில் பயின்ற ஏழை மாணவருக்கு மருத்துவம் படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அளவு கடந்த சந்தோஷம். எங்க வாரிசுக்கே பெரிய சந்தோஷம் சார். நல்லபடியாக பெரிய அளவா எங்களுக்கு அதுதான் முக்கியம். சின்ன பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் சார். சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். ஏன்டா அப்படி அண்டேத்துல எந்திரிச்சிருக்கு 3 மணிக்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டா தூக்கம் வந்துடும், நான் அதனால சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவனை பாக்குறதுக்கே. அவனுக்கு ஓடுவேன் சார். சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட மாட்டேன். திருமணி துவச்சு அவனாவே போட்டுக்கிட்டு சாப்பாடு கட்டிக்கிட்டு அப்போ லாஸ்டா ஓடுவேன் ஸ்கூலுக்கு. ஒரு நாள் லீவ் எடுத்து நான் சொன்னா எடுக்க மாட்டேன். அவரு நல்லது கட்டது கூட லீவ் எடுக்க மாட்டேன் சார். எந்த ஒரு விசேஷத்துக்கு கூட படிப்பு தான் அவனோட லட்சியமே. அதே மாதிரி எங்களோட பிள்ளைங்களும் அடுத்த தலைமுறையும் நல்லபடியா வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. திருச்சியில் உள்ள அண்ணா ஸ்டேடியத்தில் 96வது தமிழ்நாடு ஸ்டேட் சீனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சேத்திரபாலபுரத்தில் வசிக்கும் விவசாயி இளங்கோவன் என்பவரது மகள் பரணிகா போல் வால்ட் பிரிவில் 4 மீட்டர் உயரம் தாண்டி முதல் இடம் பிடித்து தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே கற்களத்தூர் கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 12 காளைகள் கலந்து கொண்டன. இதில் ஒவ்வொரு மாடுபிடி வீரர்களும் மாட்டிற்கும் 20 நிமிடங்கள் வழங்கப்பட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பணம், சைக்கிள், வெள்ளிக்காசு உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டது. இதனுடைய போட்டியின் போது மாடு முட்டியதில் 4 பேருக்கு காயம் ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இப்போட்டியை சுற்று வட்டாரத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் முத்தானந்தபுரம் தெருவில் தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் உள்ளது. இந்த மையத்தில் மர்ம நபர் ஒருவர் உள்ளே நுழைந்து ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளார். அப்போது திடீரென அலாரம் ஒலித்ததால் அதிர்ச்சியடைந்த மர்ம நபர் தனது முயற்சியை கைவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த கோவில்பட்டி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். மேலும் ஏடிஎம் மையத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மதுரை சாலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாலம் அமைக்கும் பணி கடந்த 1 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. இதனால்
தேனி பங்களாமேடு பகுதியில் இருந்து அரண்மனை புதூர் விளக்கு வரை சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு விபத்துகள் ஏற்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து புரட்சிகர சோசியலிஸ்ட் மற்றும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை தற்காலிகமாக சீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேனி மாவட்ட செயலாளர் இன்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியும் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியும் இணைந்து மக்கள் நலன் காத்திட அவசர ஏற்பாடாக மதுரை சாலையை செப்பனிட வேண்டும் எனவும் மதுரை சாலையை மாதக்கணக்கில் செப்பனிடாத தேசிய நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகத்திற்கு முன்பாக நீங்கள் உறங்குகிறீர்களா தூங்குகிறீர்களா என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். மதுரை சாலை என்பது தேனி நகரத்தினுடைய முக்கியமான சாலையாகும். குறிப்பாக கேரளாவினுடைய கொச்சின் முதல் தனுஷ்கோடி வரையிலான இந்த பிரதான சாலை மேம்பாலம் வேலை நடக்குது. மேம்பாலம் வேலை நடைபெறுகிற அந்த இடத்திற்கு அருகாமையிலே சர்வீஸ் சாலை குண்டும் குழியுமாக இருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள். ஆம்புலன்ஸ் போக முடியவில்லை, 2 சக்கர வாகனத்தில் பயணிக்க முடியவில்லை. ஏறக்குறைய சின்ன சின்ன விபத்துகளாக பல விபத்துகள் நடக்கிறது. உயிரிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏன் தேசிய நெடுஞ்சாலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க தூங்குறீங்களா என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். முற்றுகை போராட்டத்தை நடத்திய பிறகு உதவி கோட்ட பொறியாளர் அவர்களை சந்தித்தோம். தேனி மாவட்டம் சின்னமனூர் சுற்று வட்டார பகுதியில் முதல் போக நெல் சாகுபடி நடவு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு முல்லைப் பெரியாறில் இருந்து ஜூன் 1ஆம் தேதி 300 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதன் மூலம் முதல் போக சாகுபடிக்கு தேவையான நெல் மணிகளை நடவு செய்யும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நெல் சாகுபடிக்கு RNR சின்ன ரகம் கொண்ட முடி நெல்முடி விதைகளை தூவி நாற்றங்கள் பாவி உள்ளனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் விதைகளை 30 நாட்கள் நாற்றுப்பாவி நடவு செய்தால் 120 நாட்களில் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராகும் என்று தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள ராமராஜபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள முத்தாளம்மன் பகவதி அம்மன் கோவிலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஐயனார் கருப்பசாமி திருவிழாவில் முதன்மைதாரர்களுக்கு உரிய மண்டகப்படி வழக்கம் போல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த தங்கப்பாண்டி என்பவர் முதன்மை மற்றும் மரியாதை போன்ற விஷயங்கள் நடத்தக்கூடாது என கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஒன்றிணைந்து ராமராஜபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு மதுரை யானைப்படி வழியாக நிலக்கோட்டை வரும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற நிலக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மற்றும் காவல்துறையினர் கிராம மக்கள் இடையே சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது நிலக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடத்தி சரியான முடிவை எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்தின் கீழ்ப்பகுதியில் தேநீர் கடைகள், உணவு விடுதிகள், மருந்தகம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இதேபோல் பேருந்து நிலையத்தின் மேல்மாடியின் ஒரு பகுதியில் உணவகங்களும் உள்ளன. இந்நிலையில் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள உணவகத்திற்கு சாப்பிட வந்தவர்கள் மீது மேற்கூரை பெயர்ந்து இடிந்து விழுந்ததில் 3 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மேற்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு பிரகதாம்பாள் அரசினர் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட 126 இடங்களில் குரூப் 4 தேர்விற்கான மையங்கள் அமைக்கப்பட்டு தேர்வுகள் நடைபெற்றது. இத்தேர்வை மாவட்டம் முழுவதும் 45,355 பேர் எழுதினர். முன்னதாக தேர்வு எழுத வந்த தேர்வர்களிடம் தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி செல்போன் உள்ளிட்ட பொருட்கள் உள்ளனவா என்ற ஆய்வை மேற்கொண்ட தேர்வு நடத்தும் அதிகாரிகள் ஹால் டிக்கெட் போன்ற விவரங்களை சேகரித்த பின்னர் தேர்வு எழுத அனுமதித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை பழனிசாமி வீதியைச் சேர்ந்தவர் முகமது ரஃபீக். இவர் எம் தெருவில் நின்று கொண்டு செல்போனில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அப்படியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவரது செல்போனை பறித்துச் சென்றனர். இதேபோல் காரைக்குடியில் கட்டிட வேலை செய்து வரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மனு என்பவரின் செல்போனை இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் பறித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பெயரில் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது கொள்ளையர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த பதிவெண் காரைக்குடி பகுதியில் ஊர்காவல் படையில் பணிபுரியும் பாலமுருகன் என்பவரது இருசக்கர வாகனத்தின் பதிவெண் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பாலமுருகனை பிடித்து விசாரணை செய்தபொழுது அவர் தனது நண்பர்கள் பால்ராஜ், சரவணன், அப்துல் மாலிக் ஆகியோருடன் சேர்ந்து
செல்போன் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 4 செல்போன் மற்றும் சென்னையில் கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் சமவெளி பகுதியில் இருந்து காட்டு யானைகள் வருவது வழக்கம். இந்நிலையில் ஒற்றை ஆண் காட்டு யானை ஒன்று கடந்த 1 மாத காலமாக மேட்டுப்பாளையம் குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் முகாமிட்டிருந்தது. இந்த யானை கடந்த 2 வாரங்களாக காட்டேரி குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் உலா வந்து கொண்டிருந்தது. இந்த காட்டு யானையை வனத்துறையினர் இரவும் பகலும் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் லாஸ் நீர்வீழ்ச்சி அருகே வனத்துறையினர் இருபுறங்களிலும் வாகனத்தை நிறுத்தி யானையை சாலையை கடக்கச் செய்தனர். அப்போது தடையார் எஸ்டேட் சாலையில் யானை சென்றபோது எதிரே வந்த சிலிண்டர் வாகனத்தை அதன் ஓட்டுநர் பின்னோக்கி இயக்கினார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஜங்ஷன் சாலையில் அரசன் ட்ரேடர்ஸ் என்ற கடை செயல்பட்டு வருகிறது. கடந்த 6ஆம் தேதி கடையின் பூட்டை உடைத்து கடைக்குள் இருந்த 18,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன் மற்றும் 110 ரூபாய் பணத்தை மர்மநபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பெயரில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் கடையின் பூட்டை உடைத்து திருடியது உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த அஜித் மற்றும் அவரது தம்பி சூர்யா என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அஜித்தை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள சூர்யாவை தேடி வருகின்றனர். சென்னை மாத்தூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்விற்காக ஏகன் கலைக்கூடம் சார்பில் சுமார் 50 மாணவர்கள் விடாமல் சிலம்பம் சுற்றி ஐரோப்பியன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக ஐரோப்பியன் உலக சாதனை புத்தகத்தின் இயக்குநர் சதாம் ஹுசேன் கலந்து கொண்டு சாதனை புரிந்த மாணவர்களுக்கு சான்றிதழையும் கேடயங்களையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் CSK நிறுவனர் முத்துக்குமார் தீபா மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். என் பேர் வர்ஷினி. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் போகிறேன். நான் வந்து 6 மந்த்ஸாக நான் இங்கே இருக்கேன், இந்த கிளாஸில் இருக்கேன். எங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸை ஒரு ஒலிம்பிக் லெவலில் கொண்டு போகணுன்றது வந்து எங்களோட பெரிய கோரிக்கை. இப்போ நாங்கள் வந்து எதுக்காக இதை பண்ணோன்னா சே நோ டு ட்ரக்ஸுன்றது தான் கான்செப்டே. இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் பண்ணோம், ஆனால் வந்து அது எங்களுக்கு பெருசாக டயர்டாவோ இல்லை கையோ காலோ எதுவுமே வலிக்கலை. இப்போ இவங்க வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறதா எங்களுக்கு பெருசாகவே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரக் யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த சமுதாயம் வந்து எவ்வளவோ இதுவாக இருந்திருக்கும், கண்டிப்பாக வந்து பெஸ்ட் லெவலில் இருந்திருக்கும். தமிழ்நாடுன்றது வந்து நம்மளோட தாய்நாடு, அதை வந்து நம்ம தான் காத்துக்கணுமே தவிர்த்து வேறு யாருமே காக்க வரமாட்டாங்க, நம்ம தான் காத்துக்கணும். அதனால் ட்ரக்கை யாருமே யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து ப்ளீஸ். குரூப் 4 தேர்வு இன்று நடைபெற்று வரும் நிலையில் தேர்வு மையத்திற்கு 8:30 மணிக்குள் தேர்வாளர்கள் வர வேண்டும் என்றும் 9 மணிக்கு மேல் வருபவர்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் விருதாச்சலம் அடுத்த ஆலடி கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9 மணிக்கு பள்ளியின் கதவு பூட்டப்பட்டதால் வெகு தொலைவில் இருந்து வந்த 10க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத முடியாமல் திரும்பிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலும் அக்கிராமத்திற்கு போதிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் பலரும் குறிப்பிட்ட நேரத்திற்கு தேர்வு எழுத செல்ல முடியவில்லை என வேதனையுடன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் பின்னலாடை நிறுவனங்களில் 3 லட்சத்திற்கும் அதிகமான வட மாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் கடந்த மாதம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்றனர். பின்னர் தேர்தல் முடிவடைந்தாலும் தேர்வு முடிவு தெரிந்து கொள்ளும் வரை திருப்பூர் திரும்பாமல் இருந்தனர். இதனால் திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களில் ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படும் நிலை ஏற்பட்டது. கடந்த ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் வடமாநில தொழிலாளர்கள் திருப்பூர் திரும்பி வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலை பாட்னா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்த ரயில்களில் ஆயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் திருப்பூர் திரும்பினர். ஒரே நேரத்தில் வந்திறங்கிய வடமாநில தொழிலாளர்களால் ரயில் நிலையம் முழுவதும் வடமாநில தொழிலாளர்களாக காணப்பட்டனர்.